வணக்கம். ஏபிள்லேருந்து பிருந்தா. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னங்க மேடம், நான் வந்து அடுத்த லெவலுக்கே என்னால் போக முடியல என் லைஃப்பில் அப்படின்னு ஏகப்பட்ட புலம்பல் நான் கேட்குறது உண்டு. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே அந்த மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இதை ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலயமா நம்ம சொல்லலாம். ஒரு தொட்டி மீனுக்கும் கடலில் இருக்கிற மீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். தொட்டி மீன் அப்படின்னா அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். ரெண்டாவது, அந்த பவுண்டரி தாண்டி அதனால அது போக முடியாது. வாட்டர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஃபுட்டு வந்து அதுக்கு கிடைச்சிட்டு பெருசா ஒரு புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதெல்லாம் அந்த மீனுக்கு இல்லை. ஏன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடவே தான் அது என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, சுத்திட்டு இருக்கோம். ரிஸ்க் ஃபேக்டரும் எதுவும் கிடையாது. இதே கடல் மீன் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி. என்ன, பெரிய மீன்லாம் வந்து தன்னை சாப்பிட்ரும். ஸோ அந்த பெரிய மீன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். செகண்ட், வாட்டர் ரொம்ப ஹார்ட் வாட்டர். அந்த வாட்டரில் நீந்துற அளவுக்கு அதுக்கு உடம்புல என்ன இருக்கணுங்க, அந்த ஸ்டாமினா வந்து அதுக்கு வேணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பெரிய கடலுங்கிறது ரொம்ப பெருசு. புதுசாக நிறைய விஷயங்களை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பண்ணிக்க முடியும் அந்த கடல் மீனால். நாலாவது, அதோட உணவை அதை தான் தேடணும். அந்த தேடல் வந்து அதை பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த ரெண்டு உதாரணம் நம்ம பார்த்தோம். இப்போ வீட்டில் தொட்டியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மீனை தூக்கி நான் கடல்ல போட்டேன்னா, கடல் தண்ணியில போட்டேன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பிரச்சனையே, தண்ணி வந்து எதிர்த்து போராடுற அளவுக்கு, நீந்துற அளவுக்கு அதுக்கு உடம்புல வலிமை இல்லை ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, உணவு தான் தேடணும், யாரும் அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. மூணாவது, பெரிய பவுண்டரி, நான் எங்க போகட்டும், நான் என்ன பண்ணட்டும்னு அதுக்கு தெரியாது. நாலாவது, புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் இதுக்கு தெரியவே தெரியாது. அங்க போனாலும் அதே பிரச்சனை, பயம் வந்துடும். அஞ்சாவது, ரிஸ்க் ஃபேக்டரும் இதால ஃபேஸ் பண்ண தெரியாது. இந்த வீட்டு தொட்டி மீன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நிறைய மனுஷங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கடலுங்கிறது காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல எப்படிங்க நான் போராடுறது? ஒருத்தர் வந்து தன்னை சர்வைவ் பண்றதுக்கும் தன்னை சஸ்டெயின் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அது என்னன்னா, ஆஸ்க். ஆட்டிடியூட் வேணும், ஸ்கில் வேணும், நாலேஜ் வேணும் அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டை ஃபேஸ் பண்றதுக்கு. ஆட்டிடியூட் என்ன? ஃபர்ஸ்ட் போராடுற குணம் இருக்கா? கடல் மீன் மாதிரி போராடுற குணம் இருக்கு. எதெல்லாம் போராடுதுங்க? தண்ணி எதிர்த்து போராடுது, உணவுக்காக போராடுது, பெரிய மீன் வந்தா தன்னை காப்பாத்திக்காக போராடுது. ரெண்டாவது என்ன? ஸ்கில். எப்படிலாம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கலாம், எப்படிலாம் நம்ம இந்த பவுண்டரியில இருந்து அந்த பவுண்டரிக்கு போகலாம், அப்புறம் எப்படி வந்து புது மீனோடலாம் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம். அப்ப அந்த ஸ்கில் வந்து அந்த மீன் வந்து கத்துக்குது. நாலேஜ், இந்த கடல் எப்படி, இந்த தண்ணி எப்படி, இங்க நான் என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான விஷயங்களை நான் என்னென்னலாம் ஞானத்தை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதும் அந்த மனிதனுக்கு தேவை. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஆஸ்க் இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க வந்து கடல் மீனா இல்ல வீட்டுல வளர்த்துட்டு இருக்கிற ஒரு தொட்டி மீனான? ஜெய குருதேவ்.